warahmatullahi wabarakatuh. Huwal halimul ladzi turja syafa'atuhu li kulli qawlin minal ahwali muqtarimi maulaya salli wa sallim da'iman abada ala habibika khairil khalqi kullihim. Rahmatullahi ta'ala awalam tawalim kama amal. Assalatu wassalamu ala nabiyil mu'tabar wa ala alihi wa ashabihi wa man jahada bihi wa kafar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi ayatil ukhra inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli wa sallim ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim. Allahumma salli ala sayyidina Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa riyaiha wa ala alihi wa sahbihi wa sallam. Allahumma salli wa sallim ala sayyidina Muhammadin abdika wa nabiyyika rasulika nabiyil ummi wa ala alihi wa sahbihi wa sallam. பெரியவரும் கருணையினால் பேருலகை காத்து நிற்கும் பேரவர்களால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகுமாக. அந்த அல்லாஹ்வின் அன்பும் ஆறுதலும் ஈடேற்றமும் அனலம் பெருமானார் மார்க்கத்தின் முடிவெள்ளி இருளக சர்தார் அருமைநாயகம் மக்கத்து ராஜாவா மதினத்து ரோஜாவா என்றெல்லாம் புகழப்படும் என்பெருமானார் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான ஹாத்தம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அவர்களின் அழைச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய பருவ நிறைவேற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய இன்னும் வரவிருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தினரின் மீது என்றென்றும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் எட்டாமல் என்று நிலவரமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பெருமையாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறந்து வைத்திருக்கிறது. எத்தனையோ நபிமார்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க வேண்டும் என்பதாக சாலிஹீன்கள் நல்லவர்கள் மட்டுமல்ல எத்தனையோ நபிமார்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக பிறக்க வைத்திருக்கிறதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு எண்ணற்ற நன்றிகள் செய்தாலும் அதற்கு என்ன ஆகாது, ஈடாகாது. ஏனென்று சொன்னால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய எண்ணற்ற ரஹ்மத்துகளையும் கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அது நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற சமுதாயத்திற்கு முன்பாக எல்லா சமுதாயத்தை விட நமக்கு அல்லாஹ் நமக்கு நிறைய விசாலமாக தருகிறார். ஒரு பாவம் செஞ்சவா அந்த பாவத்திலிருந்து எவ்வாறு விரைவில் வெளியாகுவது, இலகுவாக வெளியாகுவது என்பதாக நம்முடைய ஒன்றுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசான பல வழிகளை வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு
என்று நாம் தானாக நம்மால் சிந்தித்து பார்ப்பது சொன்னால் அதனுடைய உதயம் என்பது நமக்கு இலகுவாக கிடைத்துள்ளது. எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ஒரு வழிமுறையை வகுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறைக்கு முஃபஸ்ஸிராக விளக்கமானவர்களாக இருக்கிறார்கள். சொன்னது மட்டுமல்ல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, தாபீன்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, தபா தாபீன்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்ற நபிமார்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த வாழ்க்கை வழிமுறையிலே வாழ சொன்னார்களோ அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துதான் சென்றிருக்கிறார்கள். நாம் கண் முன்னாடி பல நபர்களை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பயந்து அஞ்சு நடக்கக்கூடிய எத்தனையோ சாதிப்புகளை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மாற்றம் ஏற்படவில்லை? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மாற்றம் என்பது ஏற்பட மாறுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஈமான் என்பது பலவீனமாக இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் குர்ஆனிலே ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு ஏவலான இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும், இது உங்களுக்கு பரவாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த விஷயத்தை நாம் எந்த அளவிற்கு கடைபிடிப்போமோ அல்லாஹ் சொன்னா வாகீமு ஸலாத்த வாஆத்து ஸகாத்தங்கறான். அல்லாஹ் குர்ஆன்ல வாகீமு ஸலாத்த வாஆத்து ஸகாத்தங்கறான். அல்லாஹ் தொழுகையை ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். இன்னும் ஹஜ்ஜுடைய அனுமதியுடைய வாழ்க்கையில கடவுளாக அல்லாஹ் அவர்களை ஹஜ்ஜை வாக்கு தந்திருக்கின்றார், நோன்பை வாக்கு தந்திருக்கின்றார். தாய்லாக முகமது ரசூலுல்லாஹ் இந்த 5 கலிமாக்கள் வந்து தெரியுதல்லவா? இந்த 5 கலிமா, இந்த 5 கடமைகளை யார் நமக்கு கற்றுத்தந்தது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதே போல அல்லாஹ் ஏழு விஷயத்தை நாம கடைபிடிப்பது எவ்வளவு முக்கியமோ, அல்லாஹ் ஏழக்கூடிய தொழிலை விட்டாலோ, அல்லாஹ் ஏழக்கூடிய ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தாலோ, நோன்பு நோக்காமல் இருந்தாலோ எந்த தண்டனை இருக்கிறதோ அதே போலத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தடுத்திருக்கின்றான் அல்லவா? இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை நாம் நமக்கு ஹராம் ஆக்கிரமித்து என்று சொல்லியிருக்கிறான் அல்லவா? அந்த விஷயத்தை விட்டு விலகி இருப்பது நாம் எதிர்க்கிறாங்க. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? அல்லாஹ் ஏவக்கூடிய விஷயத்தை நாம 5 வருஷம் தொழுதோம்னா 5 வருஷம் தொழுது ஜகாத்தை கொடுத்தோம்னா நோன்பு வச்சோம்னா நம்ம கடமை தீர்ந்துருச்சு அப்படின்னு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தவறான ஒரு மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்ம ஒரு விஷயத்தை ஏவப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு கட்டாயம் என்பதாக இருக்கிறதோ அதே போலத்தான் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கின்றான், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இது உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை விட்டு முழுமையாக விலகியிருக்கக்கூடிய கடமையும் நமக்கு இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தலபுல் ஹலால் பரிவர்த்தனா பாழல் பரிது. ஒரு ஹலாலை தேடுவது ஒரு விஷயத்திற்கு இது ஹலாலா, இது ஹராமா, இது அல்லாஹ்வுடைய ரசூலால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா என்று ஹலால் ஹராமை தேடி வாழ்வது நமக்கு 5 கடமைகள் இருக்கிறது அல்லவா? 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ் என்று இந்த 5 கடமைகளுக்கு பின்பாக ஒரு கடமையாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எது நமக்கு கடமையா? எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஹலால் ஹராம் தேடி வாழ்வது என்பது நமக்கு கடமையாக இருக்கிறது என்பதாக ஹதீஸ்களிலே நாம் தான் பார்க்கின்றோம். நிறைய உலமாக்கள் சொல்றாங்க, பரவு தலைவர் ஹலால் அகல் மிஸ்ர தலைவர் ஐந்து ஜாஹில். அதாவது சாதாரணமா ஒரு அறியாத ஒரு விஷயம் நமக்கு தொழுக தெரியல அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? யாரும் தெரிஞ்சவங்க அவங்க கேட்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா, ஃபஸ்அல் அஹ்ல ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன். யார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னா, அது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா அது தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா? அதே தான் நிறைய உலமாக்கள் சொல்கிறார்கள். நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு
மீது கடமையாக இருக்கிறது என்பதாக உலமாக்கள் நமக்கு தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக காட்சி சென்றிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஏங்க உலமாக்கள் என்று சொன்னால் வயதானவங்க, சரி ஓகே, வயசானவர்களுக்கு போகலாம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு சரதாசிரியர் போய் பாத்திமாவை ஏமா அழுகுற அப்படின்னு கேட்டப்ப, பாப்பா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, பாப்பா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, ரொம்ப பசியா இருக்குது, எனக்கு பசியில என்ன செய்யறது தெரியல என்பதாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது பெருமாள் சரதாசிரியர் கேட்கிறாங்க, அசோகர் ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய பேர பிள்ளை எங்கம்மா அப்படின்னு கேட்டப்ப, தெரியலப்பா எங்க போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமாள் சரதாசிரியர் அவர்கள் பாசத்தினுடைய துடிப்புல என்ன செஞ்சாங்க, எடுத்து ஓடினார்கள். என்னுடைய பேரப்பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியலையே, கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு போறாங்க. போற வழியில ஒரு ஆளுமைக்கு ஒரு நபர் வராரு. அந்த நபரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய பேரப்பிள்ளை 2 பேருக்கு போனாங்க, சின்ன பிள்ளைங்க, நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்ப, ஆமா ஆமா யார சொல்லுங்க, நான் பார்த்தேன், இந்த 2 குழந்தைகள் வந்தாங்க, வந்தப்ப அழுதுகிட்டே இருந்தாங்க, ஏன்பா அழுதுன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, ரொம்ப பசியாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த 6 பேருக்கும் அந்த நபர் என்ன செஞ்சாரு தெரியுமா, தன்னுடைய ஆற்றில் இருந்து பாலை பிடிச்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, அசரலாம் கொடுக்குறாங்க. டக்குன்னு என்ன செய்யறாங்க, பக்கத்துல தசீரானோ அசரலாம் குடிக்க போது உசைரலான தடுத்து என்ன செஞ்சாங்க, இந்த பாலை பிடிச்சு கொடுக்குறியே அந்த 6 பேருக்கு கேட்கிறாங்க, இந்த பாலை குடிப்பதற்கு உனக்கு ஹலால் ஆகுதுல்ல அப்படின்னு. இல்ல, நான் உன்னுடைய எஜமான்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த பாலை குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, நீ நன்றாக செஞ்சு பார், உனக்கே ஆடு மேய்க்கக்கூடிய உணவு தூரம் அழைத்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆடு மேய்க்கக்கூடிய உனக்கே இந்த பால் ஹலால் என்று இருக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வாறு ஹலாலாக இருக்கும்? எவ்வளவு பசியாக இருந்தாலும் சரி, ஹலால் ஹலாலை பேசுவார்கள் தவிர ஹலால் ஹலாலை பேசாமல் ஒருவரும் ஒருவரின் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்பதாக அந்த சிறிய வயதில் சொன்னதாக வரலாற்று நாமெல்லாம் பார்க்கின்றோம். ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது. அதற்கு 2 பேருக்கும் எவ்வளவு வயசு தெரியுமா? 7 வயசுல 10 வயசுக்குள்ள தான். அப்ப எவ்வளவு சின்ன வயதாக இருந்தாலும் எந்த அளவுக்கு ஹராம் ஹலாலை பேர் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம இடத்துல ஹராம் ஹலால் பேர் இருக்கிறதா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு சந்தேகக்குறியாகத்தான் இருக்கிறது, கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதற்கு அலைநாசி ஜமானும் லா யபகா ஃபீஹி அஹதுன் இல்லா அகலஹா. ஒரு காலம் வரும், ஒரு காலம் மக்களை தேடி வரும், அந்த காலத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, அதாவது மயக்கோடு வாழ்வாங்க, சாப்பிடுவாங்க, ஆனால் வட்டி அவர்களை தொட்டே தவிர என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. எல்லா புறத்திலும் இந்த வட்டி என்பது அவரிடத்திலே ஊடுருவிவிடும். அப்பொழுது வட்டி இல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே ஒருவேளும் நடக்காது. எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது வட்டி இல்லாமல் அவருடைய வாழ்க்கை என்பது இருக்கவே இருக்காது என்பதாக 1500 வருடத்திற்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி சென்று விட்டார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோமா இல்லையா, சர்வசாதாரணமான இடத்தில் வட்டி என்பது ஊடுருவிவிட்டு நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, டீ கொடுக்கறதுக்கு கொடுப்போம், கொடுத்துட்டு வரக்கூடிய காசை வச்சுட்டு ஒரு ஹஜ்ஜோ அல்லது ஒரு உம்ராவோ செஞ்சுட்டோம்னா என்ன ஆயிடும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுகிறோம், மன்னிச்சுடுவாங்க அல்லாஹ் அப்படின்ட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்கின்றான், வலா தஅக்குலு ரிபா அப்படின்னு நல்லா சொல்றோம். ஒருபோதும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வட்டியை சாப்பிடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறார். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த விஷயத்திலிருந்து விலகி இருப்பது நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் என்று பார்த்திருக்கின்றோம். ஆனால் காலைல வாங்குறோமே தவிர எல்லா விஷயத்தையும், வட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் ஹராம் ஹலாலை பேணி வாழ வேண்டும். சாதாரண ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்டு போறோம், இப்பதான் பேசன் ஆயிடுச்சு, பாடி உள்ள வரணுமா, இஸ்லாமிய உள்ள வரணுமா, ஹலால் ஹோட்டல் அப்படின்னு போட்டோம்னா வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு மாணவர்களுக்கு நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கின்றோம், தள்ளிவிடப்பட்டிருக்கின்றோம். ஹலால் போட்டிருக்கா ஓகே, நாம எந்த ஒரு விஷயத்தை ஆராயாமல் நாம என்ன செய்யறோம், அதான் ஹலால் போட்டிருக்கே அப்படின்னு நினைச்சு உடனே வாங்கி சாப்பிடுறோம். இன்னொரு ஹதீஸ்ல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, வட்டியின் சாப்பிட்ட உணவு என்பது ஹராமாக சாப்பிடப்பட்ட உணவு
செய்யக்கூடாது எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. ஆனா இந்த அளவுக்கு பயன்பாட்டி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார்கள். முக்கியமான விஷயமாக இருந்தால் மட்டும்தான் சொல்வார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை பற்றி சொல்லும்போது மட்டும் மிகவும் கோபப்படுவார்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய இந்த சமான்ல இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு ஈஸியாக என்ன செய்யுச்சு, அதே விளைவிச்சு நம்மளுக்கு அதாவது நம்ம பேணி வாழக்கூடிய அந்த தன்மை என்பது நம்மளுக்கு விலகிவிட்டது. யார் ஹலாலிலிருந்து விலகவில்லையோ அவர்களிடமிருந்து திரை என்பது நீக்கப்படாது. திரைனா தன்னுடைய பாவத்தினுடைய திரை, தன்னுடைய பாவத்தினுடைய திரை எவ்வாறு நீக்கும் என்று சொன்னால் நாம் ஹலாலான உணவை சாப்பிட்டால் மட்டுமே நம்மிடத்துல அந்த பாவம் என்ற திரை என்பது நம்மிடத்திலிருந்து விலகும். யாரிடத்திலே அந்த திரை நீங்கவில்லையோ அவர்களிடத்திலிருந்து நரகம் என்பது நீங்கவே நீங்காது என்பதாக சஹீஹ் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். விலாயத்திற்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரொம்ப தூரத்திலிருந்து ஒரு மனிதர் வராரு. வந்து காலத்துள்ளாவை பிடிச்சி யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, இக்ஃபிர்லி யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக அழுது துஆ செய்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த நபர் இவ்வளவு அழுது துஆ செய்கிறாரே, இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருமா அப்படின்னு கேட்டப்ப பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? அவருடைய பாவம் என்பது மன்னிக்கப்படாது. ஏனென்றால் அவர் போட்டிருக்கக்கூடிய ஆடை என்பது ஹராமாக வந்தது, அவர் சாப்பிடக்கூடிய உணவு என்பது ஹராமாக உணவிலிருந்து வந்தது, அவர் இருக்கக்கூடிய இருப்பிடம் என்பது ஹராமாக சம்பாதிக்கப்பட்டது. எல்லாம் ஹராமினால் மூழ்கி இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நபர் வந்திருக்கக்கூடிய இடம் என்ன? காபத்துல்லா. காபத்துல்லால இங்கே தொழுவதற்கு காபத்துல்லால தொழுவதற்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் வந்திருக்கக்கூடிய இடம் காபத்துல்லா, அவர் இருக்கக்கூடிய இடம் காபத்துல்லாவுக்கு நேர, அவர் பிடித்திருக்கக்கூடிய துணி காபத்துல்லாவுக்கு மேல் போட்டிருக்கக்கூடிய துணி. அப்ப எல்லா மரத்தினால் ஆன துணியை அந்த நபர் பிடித்து அழுது துஆ கேட்கிறார் என்று சொன்னால் அதையும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கல. காரணம் என்ன? அவர் சாப்பிட்ட, அவர் தங்கிய, அவர் உடுத்திய எல்லாம் ஹராமில் இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னிப்பான் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். அவருடைய பாவத்தை மன்னிப்பான். ஆனால் அவருடைய ஈமான், அவருடைய இஹ்லாஸ் எவ்வாறு இருந்தது என்பதாகத்தான் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், யார் உள்ளதின் ஆமனோ குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். அல்லாஹ் வழங்கிய உணவிலிருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்லும் பொழுது குலு நீங்க சாப்பிடுங்க, மா ரஸக்னாகும் நான் வழங்கியதிலிருந்து அல்லாஹ் சாப்பிடுங்கன்னு சொல்லல. குலு மின் தய்யிபாத்தின் மா ரஸக்னாகும் நான் உங்களுக்கு வழங்கிய உணவிலிருந்து தய்யிபான தூய்மையான ஹலாலான உணவிலிருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்றானே தவிர நீங்கள் சாப்பிடுங்க உங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லல. அல்லாஹ் நமக்கு எல்லாமே ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறார். நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு பொருளை தடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பொருளில் நிச்சயமாக என்ன இருக்கிறது, கேடு இருக்கிறது என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. இந்த சமுதாயம் அதை விலகிக் கொள்வதல்ல. சாதாரண ஒரு இன்ப சொற்பமான ஒரு இன்பத்திற்கு தான் நாம் அடிமையாக இருக்கின்றோமே தவிர அதில் இருக்கக்கூடிய விளைவுகளை நாம் என்ன செய்வதில்லை, யோசித்து பார்க்கிறதே இல்லை. மறுவருத்தினால் என்னென்ன தவறுகள், சர்வசாதாரணமான தவறுகள் எல்லாம் நடக்கிறது. சர்வசாதாரணமாக பெற்ற தாய் தகப்பனை திட்டிவிடுகின்றோம். சர்வசாதாரணமாக திருட்டு நடைபெறுகிறது. சர்வசாதாரணமாக அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கிறது. காரணம் என்ன? அந்த ஹராம் என்ற அந்த ஒரு உணவை சாப்பிட்டதன் காரணமாக நம்முடைய ஈமான் முழுவதுமாக பிரச்சனையாக ஆகிவிடுகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் தீர்ப்பு உண்டு. தௌபா செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நிச்சயமாக மன்னிக்கப்படும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சாப்பிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பொழுதை மாற்றினார்கள். நம்ம எவ்வளவு வேணா அக்கிரமம் செஞ்சுக்கலாம், அல்லாஹ் சொன்ன எவ்வளவு விஷயங்கள் வேணா கடந்துடலாம்.
ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டிப்பா சொன்னா அதை நம்ம சொல்ல செஞ்சா அதை நம்ம மன்னிச்சிருவோம், நிச்சயமாக மன்னிப்பான். ஆனால் அந்த கனிமா அந்த தௌபா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே சிறிதளவு அதை என்ன செய்யணும், ஒரு திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவைப்படுகிறது. சரி, வயசானதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கலாம் அப்படியே வச்சுக்கிறோமே, நாம சம்பாதிக்கிறோம், வட்டியின் மூலமாகவோ இன்னும் என்னென்ன வேறுபட்ட விஷயங்கள், என்னென்ன அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயங்களை வைத்தெல்லாம் நாம சம்பாதிக்கிறோம். சரி, ஓகே, இருக்கட்டும், நம்ம வயசானதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிடலாம், நாம மாறிடலாம் அப்படின்னு நினைத்தால் வயது ஆனதற்கு பின்பாகவும் நாம சம்பாதித்த பொருள் தான் நம்ம இடத்துல இருக்குமே தவிர அந்த பொருள் சரி வயசாயிருச்சுப்பா அது செஞ்ச பாவத்துக்கு நம்ம நன்மையா மாறிடுவோம் அப்படிங்கிறதா மாறாது. நாம இன்று நாம் எந்த அளவிற்கு சம்பாத்தியத்தை வைத்திருக்கின்றோமோ அந்த சம்பாத்தியத்தால் நாளைக்கு நமக்கு கடைசி காலம் வரை அதுதான் இருக்குமே தவிர அது எப்பயுமே டக்குனு என்ன செஞ்சாரு, சரி 4 பேருக்கு நம்ம சக்காத்து கொடுத்துருவோம், 4 பேருக்கு சதக்கா செஞ்சிருவோம், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், நம்முடைய சொத்து சவங்கெல்லாம் என்ன பெறும், தைவா தூய்மையாக ஆகிவிடும் என்பதை நாமெல்லாம் கண்டிப்பட்டிருக்கின்றோம். அது அவ்வாறு நடக்காது. யாருக்கு ஏன்னு சொன்னால் எத்தனையோ நபர்கள் தன்னுடைய கஷ்டத்தை நம்முடைய இளமை காலத்தை ரொம்ப மோசமா கழிச்சுட்டு நம்ம கடைசி காலத்தில் செஞ்சிடலாம், கல்வா சொல்லிடலாம், கல்வா சொன்னா நமக்கு சொர்க்கமாயிருமே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கல்வா அவ்வளவு சீக்கிரம் வராது. நாம் எந்த சிந்தனையிலே அதிகமாக இருக்கிறோமோ அந்த சிந்தனை தான் அப்பொழுது வருமே தவிர, அப்ப அந்த சிந்தனை நல்ல சிந்தனை வரணும், என்ன செய்யணும், நல்ல பொருளை முதலாக நாம் சாப்பிடணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் என்ன செய்யணும், நாம நீதமாக அழகான முறையில் சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு எல்லா பதிலையும் தருவான். இன்னொரு சொல்லப்பட அல்லாஹ் சொல்றான், சரி நம்முடைய வாழ்க்கை சரி ஓகே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் ஹராமான செயல் செய்வாங்களா? செஞ்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தடை செய்து அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் செய்வாங்களா? வாய்ப்பே இல்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரையும் ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லி கோவிலை கைவாக்கி அமல் சாதித்து பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றோம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தே தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு நல்ல உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், ஹலாலான முறையை சாப்பிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொல்லும் பொழுது நாமே பார்க்கிறோம். சிரிச்சு பாருங்க. அப்ப ஹராம் ஹலாலை பேணி வாழ்வது என்பது நிச்சயமாக ஒரு அதுதான் நேர்மையான வழிக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். ஹலாலை சாப்பிட்டோம் என்று சொன்னால் ஒருவரும் நமக்கு தீர்மான வழி என்பது ஏற்பட்டு விடாது என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. அல்லாஹ் சொல்லும் ஹராம் ஹலாலை எவ்வாறு பேணி வாழ சொன்னார்களோ அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கை தருவதாக. இது தருவாயிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கல்மாவோடு அழைக்கக்கூடிய வாழ்க்கை தருவதாக. இன்னும் இன்னைக்கு ஜுமாவுடைய நாள், இந்த ஜுமாவுடைய நாளில் அசருக்கு பிறகு யார் 80 தடவை ஈஸ்வரம் அல்லாஹ் சரியலா செய்யறா முகமதின் அவதிக்க நபியுக்க ரசூலுக்க நபியுல் உம்மி வால ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த ஸலவாத்தை யார் 80 முறை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 80 வருடத்தினுடைய பாவங்கள் என்னப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமாவுடைய நாளில் இந்த இடத்துல ஸலவாத் யாரெல்லாம் சொன்னார்களோ எல்லாம் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால அதிகமாக என்ன செய்வோம், ஸலவாத் ஓதுவோம். அசருக்கு பின்னாடி குறைஞ்சது அது 10 நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும். இன்ஷாஅல்லாஹ் ஸலவாத் ஓதலாம். இன்ஷாஅல்லாஹ் எல்லாரும் நியத் வைங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய நியத்தை கபூல் செய்வானாக. أقول قولي هذا أستغفر الله لكم ولجميع المؤمنين إنما علينا البلاغ المبين وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.